இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே இருக்கின்ற குறைவுகள் நீங்குவது சம்பந்தமான வார்த்தைகளை கேட்க போகிறோம். குறைவுகள் என்று சொன்ன உடனே நாம் உடனடியாக ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை விதமாக இருக்கிறபடினாலே நம்ம வாழ்க்கையில் எவையெல்லாம் குறைவுகளாக இருக்குதோ, ஆரோக்கிய குறைவு, அமைதி குறைவு, பொருளாதார குறைவு, சௌகரிய குறைவு, அப்படி நிறைய மெனி திங்ஸ் ஆர் லேக்கிங் இல்லையா? வி ஹவ் மெனி வாண்ட்ஸ், நமக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. அந்த குறைவுகளும் குறைவுகள் தான். ஆனால் மேன்மையான காரியங்கள் சம்பந்தமான குறைவுகளை கண்டுகொண்டு அந்த குறைவுகளை நிறைவுபடுத்துகிற பொழுது இந்த குறைவுகளுக்கு நிச்சயமாக என்ன செய்யும்? தீர்வு ஏற்படும். நாம் இன்றைக்கு பார்க்க போகிற குறைவுகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தொடர்பான குறைவுகள். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் என்ன குறையுது? வாட் இஸ் லேக்கிங்? வாட்ஸ் அ டெஃபிஷியன்சி? ஒரு பொருள் இருக்குனாலும் அதில் ஏதாவது ஒன்று டெஃபிஷியண்ட்டாக இருந்தால் அந்த பொருளுடைய முழு யூட்டிலைசேஷன் நாம் என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. அதுபோல் ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் சில குறைவுகள் இருந்தால் அதை கவனிக்காமல் நம்ம வேறு பல காரியங்களை செஞ்சுட்டே இருந்தாலும் அதனால் நமக்கு நல்ல ஒரு ஃபுல்லர் பெனிஃபிட்ஸ் கிடையாது. முதலாவதாக நாம் நிறைய காரியங்களை செஞ்சு நாம் ஒரு கன்விக்ஷன் நமக்கு இருக்குது, நம்ம எல்லாம் ஸ்பிரிச்சுவல் தான் அப்படின்ட்டு இல்லையா? நாம் ஜெபம் பண்ணுறோம், பைபிள் படிக்கிறோம், பயபக்தியெல்லாம் இருக்கிறோம், ஆண்டவர் ப்ரைஸ் பண்ணுறோம், இது போன்ற கூடுகளெல்லாம் கலந்து கொள்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்குறோம். அதான் இன் மெனி வேஸ் வி ஆர் கனெக்டிங் வித் த ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். நாம் நிறைய விஷயங்களோடு நம்மளை இணைத்து கொள்ளுகிறோம். வி ஆர் மோர் அட்டாச் வித் த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ். ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தா சில வேளை கொஞ்சம் அதிருப்தியாகவே இருக்குது இல்லையா? ஒரு கணம் உலகத்தில் எவ்வளோ பேர் இதை பற்றிலாம் கவலைப்படாமல் காலைல எழும்பியாச்சுன்னா நாம் ஏதாவது சம்பாதிக்கிறது, கொள்வது, அனுபவிக்கிறது, போகிறது, வருகிறது, இப்படியே போட்டிருக்கிறோம். அவன் வாழ்க்கை நலத்தையே நாடிக்கொண்டு போய்கொண்டிருக்கிற பொழுது அவங்களாம் ஆவிக்கிற காரியங்களை எதையும் சிந்திக்கவில்லை, கடவுள் பயம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நாம் நிறைய காரியங்களை நல்லா செய்கிறோம், நிறைய காரியங்களை நாம் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன செய்கிறோம், ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், ஒரு கன்சர்ன் கொடுக்குறோம். அப்படி இருந்தும் இதனால் என்ன கிடைக்குது? வாட் டு வி கெட்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு என்ன தருகிறது? பை யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப், வாட் இன் விச் வே வி ஆர் பெனிஃபிட்டட், வாட் ஆர் த குட் திங்ஸ் வி கெட்? அந்த கேள்வி வேணும். அப்படி தானே? எதுவுமே நமக்கு ஒரு ஆதாயத்தை தரலன்னு சொன்னால் அது வேஸ்ட். ஸ்பிரிச்சுவல் லைஃப் அது ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் அதனால் வி மஸ்ட் ஹேவ் சம் ஸ்பெசிஃபிக் பெனிஃபிட்ஸ், விசேஷமாக நன்மைகள் இருக்கணும். ஒரு நன்மையும் தராத ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறது இதுக்கு அது ஒரு பிரயோஜனம் மட்டும். அதுக்காக நம்ம யோசித்து பார்க்குறோம், ஒன்றுமே இல்லை, சரி விட்டுருவோம். விட முடியுதா? இது கரடி நம்மளை பிடிச்ச மாதிரி இல்லையா? ஒரு வேலைக்கு போகிறோம், அந்த வேலையில் நமக்கு உரிய சம்பளம் எல்லாம் வேலையை விட்டுட்டு வரலாம். ஒரு தொழில் செய்கிறோம், அதில் நமக்கு எந்த லாபம் எல்லாம் விட்டு வரலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விட்டு வர முடியுது. ஆனால் விட்டு வர முடியாத நிறைய ஒரு சில விஷயங்களில் ஒரு விஷயம் என்ன தெரியும்? இந்த ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்துக்குள்ளே போயிட்டோம்னு சொன்னால் நாம் வெளியே வரணும்னு நினச்சாலும் என்ன செய்ய முடியாது, அது வெளியே வருவதுக்கு நம்மளை அனுமதிக்காது இல்லையா? கடல் அலைக்குள்ளே மாட்டிக்கிட்டோம்னு சொன்னால் அது நம்மளை போட்டு ரோல் பண்ணிகிட்டே இருக்குமே ஒழிய நாம் விரும்பினாலும் எங்கே வர முடியாது, ஷோருக்கு வர முடியாது. அதே போல் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில வேளை நம்ம உள்ளே வந்துட்டோம், உள்ளே வர்றதுக்கு நம்ம முடியுது, ஆனால் வெளியே போகிறதுக்கு தான் வழி இல்லை, வெளியே போகிற கேட்டே இல்லை. ஆனால் உள்ளே இருக்க முடியலை, வெளியே போகிறது வழியும் இல்லை. இன்றைக்கி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு என்ன பிரயோஜனம் தருகிறது? நாம் சாப்பிட்ற சாப்பாடில் கவனித்து பார்க்குறோம். இது அவியல் சாப்பிட்றீங்களா? பார்க்குறோம், கத்திரிக்காய் இருக்குது, பூசணிக்காய் இருக்குது, வெள்ளரிக்காய் இருக்குது, அப்புறம் பீன்ஸ் இருக்குது, வெங்காயம் இருக்குது, தக்காளி இருக்குது, தேங்காய் துருவல் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒன்றை காணும். என்னது? டேஸ்ட்டு. அப்புறம் நம்ம தேடி தேடி பார்க்குறோம், இதில் என்ன தான் இல்லை? ஒரு அவியலுக்கு என்னென்ன இருக்கணுமோ அது எல்லாமே இருக்குது. ஆனால் என்ன இல்லை? சாப்பிட்றதுக்கு ஒரு தூண்டுதல் இல்லை. அதுபோலவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நிறைய எல்லாமே இருக்குது. இப்போ என்ன ஜெபம் பண்ணாமல் இருக்கேன்னா, பைபிள் படிக்காமல் இருக்கிறேன்னா, இல்லை சபைகளுக்கெல்லாம் போகாமல் இருக்கிறேன்னா, வார்த்தை கேட்காமல் இருக்கிறேன்னா, பயபக்தி இல்லாமல் இருக்கிறேன், எல்லாம் இருக்குது. ஆனால் என்ன இல்லை? இதை வச்சு என்னமோ நான் விசேஷமாக ஒன்று அனுபவிக்கிறேன், மற்றவங்களுக்கு இல்லாத ஒன்று எனக்கு கிடைக்குது அப்படி சொல்ல முடியலை. ஒன்று இதை விட்டுட்டு வெளியே போனால் நமக்கு மனப்பிரச்சனை ஏற்படுது, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏற்படுது இல்லையா? ஒரு நாள் சரி ஜெபம் பண்ணி தான் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, 2 நாள் ஜெபம் பண்ணாமல் இருந்தால் என்ன நடக்குது? அது ஜெபம் பண்ணாத நிலைமை நமக்கு மனசுக்குள்ள ஒரு கில்ட்டி கான்சியன்ஸ் என்ன செய்யுது, கிரியேட் பண்ணி ப்ரிக் பண்ணிகிட்டே இருக்குது.
அப்போது சாப்பாடில் எல்லாமே இருக்கான டேஸ்ட் இல்லைன்னு சொன்னால் ஏதோ ஒன்று குறைகிறதுன்னு அர்த்தம். அப்படி தானே? என்ன குறைவு? அந்த குறைகிறத நீங்கள் கவனிக்காதபடிக்கு திரும்ப திரும்ப அதே விதமாக காய்களை வாங்கி அதே விதமாக வெட்டி அதே விதமாக செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் ஒருபோதும் இது விரும்பத்தக்கதான ஒரு மெனுவாக என்ன செய்யாது, வராது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு உரிய விதமான ஒரு சந்தோஷத்தை, ஒரு நிறைவை, ஒரு திருப்தியை, இது நமக்கு வேணும் அப்படின்னு சொல்கிற ஒரு தூண்டுதலை நமக்கு தரலைன்னு சொன்னால் நம்ம எங்கேயோ ஃபெயிலியரில் இருக்கிறோன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும். என்ன குறைகிறது அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கணும். அதில் ஒரு சில பாயிண்டில் பார்க்க போகிறோம். ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. ஆனால் 3 பாயிண்ட் வரைக்கும் நான் உரிய விதமாக சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த 2 பாயிண்ட் நேரம் கிடைச்சா சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு என்ன செய்யலாம், இந்த 3க்குள்ளே நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த பகுதிக்கு போயிடலாம். முதலாவதாக நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் இஸ் இட் ஸ்ட்ராங்? இது வலிமையாக இருக்குதா? அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கை இருந்தால் மட்டும் போதாது. எப்படி இருக்கணும்? ஒரு உடல் இருந்தால் மட்டும் போதாது, அது ஹெல்த்தியாக இருக்கணும், அது ஸ்ட்ராங்காக இருக்கணும். இல்லைன்னா உடம்பு தான் இருக்கும். சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பெரிய பெக்குலர் டிசீஸ் வரும், நோய் வரும். அதுக்கு மேலே அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, வேலை செய்ய முடியாது, மூவ் பண்ண முடியாது, இருந்தால் எழும்ப முடியாது, நடக்க முடியாது. உயிர் மட்டும் உடலுக்குள்ளே இருக்கும். நிறைய மாத்திரை மருந்து என்ன செய்யும், உள்ளே போயிட்டே இருக்கும். அவர் எப்படி இருக்கிறார். ஆனால் அவரால் என்ன கிடையாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அவருடைய தேவைகளுக்கே மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியிருக்கு. அப்போ என்னென்னா அந்த பாடியில் ஜீவன் இருக்கிறதே ஒழிய இட்ஸ் நாட் ஸ்ட்ராங், இட்ஸ் நாட் ஹெல்த்தி. அப்போ இருந்தால் மட்டும் போதாது, அது எப்படி இருக்க வேண்டும்? இட் மஸ்ட் பி ஹெல்த்தி அண்ட் ஆல்சோ இட் மஸ்ட் பி ஸ்ட்ராங். இது வலிமையாக இருக்கணும். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வலிமையாக இருக்குதா? வலிமையாக இருக்கிறத எங்கே போய் பார்க்குறது? இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ண வேண்டியதை பண்ணியிருக்கிறோம், வலிமை. படிக்க வேண்டிய பைபிளை படிச்சிருக்கிறோம், வலிமை. போக வேண்டிய சர்ச்சுக்கு போயிருக்கிறோம், வலிமை. அப்புறம் கடவுளுக்கு பயந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கிறோம், வலிமை. அப்போ எங்கே தான் வலிமை இல்லாமல் இருக்குது? இது நம்ம பக்தியான பல செயல்களை செய்கிறதில்ல. ஒன்றும் நாம் வீக்காக இல்லை, பைபிள் படிக்கிறதுல வீக்காக இல்லை, ஜெபம் பண்ணுறதுல வீக்காக இல்லை, சர்ச்சுக்கு போகிறதுல வீக்காக இல்லை. அப்போ எதில் தான் நம்ம வீக்காக இருக்கிறோம்? எல்லாம் இருந்துக்கிட்டும் நம்மளால் என்ன பண்ண முடியல, இந்த வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக பார்க்க முடியல, திருப்தியாக பார்க்க முடியலை. இந்த வாழ்க்கைக்காக நம்ம ரொம்ப ஆண்டவரை ப்ரைஸ் பண்ண முடியலை. ஆனால் இது ஏதோ ஒரு கடமை வாழ்க்கையாக என்ன செய்கிறது, போய்கொண்டிருக்க ஒரு தள்ளு வண்டி போல் போயிட்டுருக்குது. அப்போ எங்கே அதாவது ஆவிக்கிற வாழ்க்கைன்னு அது எப்படி இருக்கணும்? வலிமையாக இருக்கணும். அப்போ எங்கேயோ வலிமை இல்லாமல் இருக்குது. அந்த வலிமை இல்லாமல் இருக்கிறத கண்டுபிடிக்கணும். எதில் வலிமை இல்லாமல் இருக்கிறது? நாம் வலிமையாக இருக்கிறோங்கிறத நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை when can we say that it is so strong, it is healthy? எப்போ சொல்ல முடியும்? நாம் தொடர்ந்து ரெகுலராக செய்ய வேண்டிய இந்த காரியங்களை செஞ்சிட்டே இருக்கிறத பார்த்தல்ல. 2 விஷயம். ஒன்று, ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு செயல்பட முடிகிறதா, அதில் தான் நம்ம வலிமை தெரியுது. 2வது, சாதாரண சூழல்களில் எவ்ரிதிங் இஸ் ஆல்ரைட் கோயிங் ஸ்மூத்லி. ஆனால் ஒரு டெம்ப்டேஷன் வந்துச்சு, ஒரு டெஸ்டிங் வந்துச்சு, ஒரு சோதனை வந்துச்சு, ஒரு பரீட்சை வந்துச்சுன்னு சொன்னால் நாம் என்ன பண்ண முடியல, we can't stand. இங்கே தான் வலிமை. அப்போ 2 விஷயத்தில், ஒன்று பாசிட்டிவாக பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறவைகளின்படி வாழ முடிகிறதா, ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் அப்படி வாழ முடிகிறதா. இப்போ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இதை குறித்து ஒரு கம்ப்ளைண்ட்டே பண்ணார். லூக்கா 6ஆம் அத்தியாயத்தினுடைய 26ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இவர் போகிற இடத்துலலாம் அவரை பார்த்தோன்ன மக்கள் என்ன பண்ணாங்க, நல்லா க்ரீட் பண்ணாங்க, வெல்கம் பண்ணாங்க. என்ன வெல்கம் பண்ணாங்க? அந்த காலத்து வழக்கப்படி ஆண்டவரே, அவர் லார்ட், அவர் லார்ட், லார்ட் லார்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்மளை பொறுத்தவரைக்கும் இப்படி சொன்னால் நம்ம சந்தோஷப்பட்டிருப்போம் இல்லையா? நம்ம போகிற இடத்துல இந்த மாதிரி நம்மளை ஆண்டவர்னா ரொம்ப எஜமான அர்த்தம், முதலாளின்னு அர்த்தம் இல்லையா? எஜமானின்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணான்னா, நீ சொல்கிறதுல இல்லை, எஜமானு சொல்கிற, ஆனால் நான் சொல்கிற எதையா நீ செய்கிறியா? அந்த வசனம் என்ன சொல்கிறது? நீங்கள் என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி செய்கிறதில்லை. ஏன்னா சொல்வதற்கு முடிகிறது, அவரை ஆண்டவர் ஆண்டவர் என்று அழைப்பது நமக்கு எளிதாக இருக்கிறது. ஆனால் அந்த ஆண்டவர் சொன்னபடி வாழ்வது கடினமாக இருக்கிறது. இப்போ கிறிஸ்தவ உலகத்தை பார்க்கும் பொழுது ப்ரைஸ் பண்ணுறது, வர்ஷிப் பண்ணுறது, பாடுறது, துதிக்கிறது, ஸ்தோத்திரிக்கிறது, ஆராதனை பண்ணுறது, பல விதங்களில் நம்ம செய்கிறதெல்லாம் ஸோ ஈஸி இல்லையா? ஆராதிக்க முடிகிறது, பாட முடிகிறது, ஸ்தோத்திரிக்க முடிகிறது. எது கடினமாக இருக்குது? வார்த்தையின்படி வாழுகிற. அதனால தான் பல திருச்சபைகள் இப்போ ஆராதனைக்கு போல வேறு எதுவுமே கிடையாது. அவங்க ஈஸியான காரியங்களை என்ன செய்கிறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க.
நல்லா ப்ரைஸ் பண்ணுங்கள், நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், நல்லா பாடுங்க, நல்லா நடனம் பண்ணுங்கள், நல்லா என்ன செய்யுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், விசில் அடிங்க, சத்தம் போடுங்க, நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு அட்மாஸ்பியருக்குள்ளே என்ன செய்யுங்க, கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ண போகிறார் கர்த்தர்? உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அப்படியே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாற போகிறது, உங்களுக்கு இல்லாதெல்லாம் கிடைக்க போகிறது, உங்களுக்கு நஷ்டமெல்லாம் லாபமாக மாறப்போகிறது அப்படின்னு எல்லாருக்கும் வந்து நல்ல ப்ராமிசிவ் வேர்ட்ஸை கொடுத்து அனுப்பிடுறாங்க. அப்போ அந்த சபையை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எதுவுமே கடினம் கிடையாது. ஏன் ஆராதிக்கிறது கடினம் கிடையாது. அடுத்தது நிறைய ப்ராமிஸனை வாங்கியிருக்கிறோம். ஆனால் வேத வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படும் என்று சொன்னால் அங்கே தான் கடினமாக இல்லையா என்பது தெரிய வரும். அப்போ நம்ம எங்கே வந்து வலிமை இல்லாமல் இருக்கிறோம்? ஆண்டவர் சொன்னபடி வாழ முடிகிறதா? அப்போ நம்ம தேவ வார்த்தைகளை கேட்கிறோம், பைபிள் படிக்கிறோம், அவைகள் மூலமாக நமக்கு என்ன சொல்லப்படுகிறது, நம்முடைய ஸ்டாண்டர்ட் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை தரம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், நம்முடைய சுபாவம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறோம். அது நம்ம முடிகிறதா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற குணங்களை வாழ முடிகிறதா? போதனைகள் வழியாக இது சரி தவறு என்று சொல்லப்படுகிற பொழுது அதை நம்ம செயல்படுத்த முடிகிறதா? ஆண்டவர் ஏன் சில காரியங்களை வந்து இதை செய்யாத, இதை செய் அப்படி சொல்கிறான்னா, செய்யுங்கிறத அவருடைய அத்தாரிட்டியை வந்து நம்மளை வந்து இம்போஸ் பண்ணுறதுக்கு இல்லை. நான் பெரிய ஆள், நான் சொல்கிறது நீ என்ன செய்யணும், செய்யணும். நீ ஒரு சாதாரண அற்ப ஹியூமன் பீயிங், நான் த ஆல்மைட்டி காட், அதனால் சொல்லுன்னு சொல்கிறது செய்கிறதெல்லாம் என்ன செய்யணும், நீ செய்யணும். செய்யாதே சொல்கிறதெல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது. இதுக்காக ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் வந்து எதுக்கு சொல்கிறார்? நான் உனக்கு உன்னை செய்யணும்னு சொன்னால் அது உனக்கு நல்லது, உனக்கு வேண்டுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நீ ஆசீர்வாதம் வாழ்கிறதுக்கு தான் இதை ஒன்று சொல்கிறேன். இதுதான் நம்ம யோபா 28ஆம் அத்தியாயத்தில் நீ நன்றாக இருக்கணும், நீ போகிற தேசத்தில் நன்றாக இருக்கணும், அப்போ இந்த கட்டளைகளை கற்பனைகளை நீ கடைபிடிக்கணும். அப்போ இதெல்லாம் எதுக்கு? இட் இஸ் குட் ஃபார் யூ. இதனால் யூல் பி பிளஸ்ஸட். இதனால் உனக்கு பீஸ் கிடைக்கும், ஜாய் கிடைக்கும், உனக்கு ஹோப் கிடைக்கும். அப்போது ஆண்டவர் நமக்கு எந்த கட்டளையை கொடுத்தாலும், அதனால தான் யோவான் என்ன சொன்னால், அவருடைய கட்டளை ஒன்றும் பாரமானவைகள் அல்ல. அதை நம்ம பார்க்குற பார்வையில் தான் இங்கே இருக்குது இல்லையா? ஆண்டவருடைய மனதை புரிந்து கொண்டு ஆண்டவரோடு நமக்கு ஒரு தொடர்போடு நம்ம அதை பார்த்தோம்னா இட் வில் பி ஸோ ஈஸி. இல்லைன்னா ரொம்ப பேர்டனாக இருக்கும் இல்லையா? பொறுமையாக இருன்னு சொல்கிறார். நாம் ஆண்டோடைய மைண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா, ஆண்டவரோட இருந்தோன்னா பொறுமையாக இருக்க நம்ம நல்ல விஷயமா இருக்கும். இல்லைன்னா எப்படி நான் பொறுமையாக இருக்க முடியும்? இந்த நிலைமையில் எப்படி போய் நிலைமை நான் இப்போ பொறுமையாக இருக்க முடியும்? இந்த ஆள் இப்படி இருக்க முடியும், இந்த அம்மா இப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? அப்படி கேள்வி கேட்போம். ஏன்னா அது நமக்கு ரொம்ப பேர்டனாக இருக்கும். ஆனால் ஆண்டவரை மனதை புரிந்து கொண்டோம்னா அது நல்லாயிருக்கும். அப்போ ஆண்டவர் செய்யன்னு சொல்லுகிற பொழுது நல்லதுக்காக தான் செய்ய சொல்கிறார். செய்யாதுன்னு சொல்லுகிற பொழுது அது உனக்கு நல்லதல்ல, அதுக்காக தான் செய்ய சொல்கிறார். அப்போ அதையே நம்ம செய்யாமல் இருக்கிறோம், வலிமையற்றவளாக இருக்கிறோம். இன்னொன்று சோதனைகள் வருகிறது. சில வேளை வந்து நம்ம வி ஆர் ஸோ குட், ஸோ சைன்ட்லி, அதான் ரொம்ப பரிசுத்தமானவர்களாக இருக்கிறோம் இல்லையா? நாம் வந்து கோவப்படலை, எரிச்சல் படலை, தப்பான காரியம் செய்யலை, பார்க்கலை, கொள்ளலை, எதுவுமே பண்ணலை. வி ஆர் ஸோ குட். சோதனை வந்தால் என்ன பண்ணிக்கிறோம்? விழுந்துடுறோம். சோதனை, அதனால நம்ம ஜெபம் எப்படி சோதனைக்கு உட்படுத்தாதபடி அப்படிங்கிற மாதிரி நம்ம இது பண்ணுறோம். ஆனால் சோதனைகள் வருகிற பொழுது தான் அவர் ஸ்ட்ரென்த் இஸ் ப்ரூவ்டு. புரிகிறதா? ஒருத்தருக்கு கால் வழங்கலை, நடக்கவே முடியாது, ஓடவே முடியாது, அவர் கம்ஃபர்டபுளாக ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தாருன்னு சொன்னால் அவருக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் பார்க்குறவங்க எல்லாம் அவரை வந்து அவருடைய பாடியை பார்த்துட்டு போவீங்க, அவர் வந்து வீக்குன்னே கண்டுபிடிக்க மாட்டீங்க. ஆனால் ஏதோ ஒரு நெருக்கடி வந்துச்சு, எல்லோரும் ஓடுறாங்க, இவருக்கு ஓட முடியாது. அப்போ தான் அவர் அந்த வீக்னஸ் என்ன செய்கிறார், பார்க்குறாரு. அதுபோல் சாதாரண சூழலில் நம்ம எல்லாருமே நல்லவர்கள் தான், நீதிமான்கள் தான், பரிசுத்தவான்கள் தான். ஆனால் சோதனை வந்தால் எப்படி? நீங்கள் கோபம் ஊட்டப்பட்டால், எரிச்சல் ஊட்டப்பட்டால், ஆசை ஊட்டப்பட்டால், உங்களுக்குள்ளே ஒரு உணர்வு வந்து மோதினால் அப்பொழுது எப்படி இருப்பீர்கள்? அப்போ இந்த பலவீனங்கள், அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாம் இருக்கிறது. ஜெபம்லாம் இருக்குது, பைபிள் வாசிப்பு இருக்குது, ஆண்டவர் தேடுகிறது இருக்குது, பயபக்தி இருக்குது. ஆனால் இல்லாத என்ன? ஆவிக்குரிய வலிமை. ஏன் வலிமை இல்லை? இது எந்த மெடிக்கல் ஸ்டோரில் போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்றது, எந்த விட்டமின் டேப்லெட் வாங்கி சாப்பிட்றது? நம்ம செய்ய முடிஞ்சாலும் இவ்வளோ தானுங்க. எது? பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், இந்த மாதிரி சர்ச்சுக்கெல்லாம் போகிறோம், பிரசங்கிக்கிறோம், அப்புறம் வேறு என்னங்க செய்ய முடியும்? சொல்லுங்கள், உங்களை தான் கேட்குறேன். இதுக்கு மேலே நம்மளை வலிமைப்படுத்துறது எப்படி? அதாவது முதலாவதாக வலிமை இல்லாமைக்கு சில காரணங்கள் இருக்குது, அதை பார்ப்போம். ஒன்று, நாம் மறுபிறப்பின் அனுபவம் பெறாதபடிக்கு எவ்வளவு நிறைய ஆவிக்குரிய செயல்களோடு இருந்தாலும் ஸ்டில் வி ஆர் ஸோ வீக். ஏன்னா பக்தியில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், பரிசுத்தத்தில் வீக்காக இருப்போம். ஏன்னா
பக்தியாக வாழ்கிறதுக்கு நமக்கு மறுபிறப்பு கட்டாயம் இல்லை. பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு மறுபிறப்பு அவசியம். முதலாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்ம யாராக மாறி இருக்கணும்? பார்ன் அகெயின் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கணும். ஒரு மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க மாட்டான். இப்போ பலவீனமாக இருக்கிறவங்கள முதல் காரணத்தை எங்கே பார்க்கணும்? நான் உண்மையிலேயே மறுபடியும் பிறந்திருக்கிறேனா? Do I have the born again experience? Do I have the second birth? இல்லை நான் கொஞ்சம் காலம் ஒரு விதமாக இருந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் ஆன்மீகமாக மாறிட்டேன், கொஞ்சம் பைபிள் படித்து ஜெபம் பண்ணி கடவுளை தேடி ஆடிட்டேன், இந்த மாதிரி இருக்கிறீங்களா? இல்லை ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை கமிட் பண்ணி இதுவரைக்கும் இப்படி இருந்தேன், இனிமேல் நீர் இருக்கிற விரும்புகிற விதமாக இருக்கணும், அப்போ அதற்கேற்ற ஒரு இயற்கை எனக்கு தாரோம். 2 Corinthians 5:12 சொல்லுகிறபடி யூ வில் பி இன் எ நியூ கிரியேஷன், ஒரு புதிய படைப்பாக இருக்கிறது. முதலாவதாக உங்களுடைய மறுபிறப்பின் அனுபவத்தை சோதித்து பாருங்கள். நீங்கள் பக்தியானவர்களா இல்லை என்றால் மறுபடியும் பிறந்த தேவ பிள்ளைகளா என்பதை என்ன செய்யணும், பார்க்கணும். இரண்டாவதாக ஹோலி ஸ்பிரிட் இல்லைன்னு சொன்னால், ஏன்னா நம்முடைய பலம் எங்கிருந்து தான் வருது? ஆண்டவர் என்ன சொன்னார்? பரிசுத்தாவி உங்கள் மேல் வர்ற அப்பொழுதுதான் நீங்கள் பலமடைவீர்கள். மற்றபடி வேறு நிறைய ஃபீல்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. உங்களுக்கு மன வலிமை இருக்கும், வேறு பல வலிமைகள்லாம் இருக்கும், உடல் வலிமை இருக்கும், திறமை இருக்கும், பயமற்ற மனம் இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய விஷயங்களை நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொன்னால் யூ மஸ்ட் பி ஃபில்டு த ஹோலி ஸ்பிரிட். எனவே தான் எபேசியர் 6:10 சொல்லுவது, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்பட. ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறதா? இன்றைக்கி நீங்கள் ஹோலி ஸ்பிரிட் ஃபெலோஷிப்பில் இருக்கிறீங்களா? பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம் உங்கள் வாழ்வில் இருக்கிறதா? பரிசுத்தாவியால் நடத்தப்படுகிறீர்களா? ரட்சிக்கப்படுகிற பொழுது, இயேசுவை பெற்றுக்கொள்கிற பொழுது பரிசுத்தாவி சேர்ந்து தான் பெறுகிறோம் என்கிற விசுவாசத்திலே அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட ஒரு உணர்வோடு, அந்த அவேர்னஸோடு நீங்கள் வாழ்கிறீர்களா? ஹோலி ஸ்பிரிட் ஒர்க் பண்ணலைன்னா நம்ம என்ன தான் பைபிள் படித்தாலும் என்ன பண்ண முடியாது, என்ன தான் பிரசங்கம் கேட்டாலும் கொஞ்ச நேரம் உட்காந்து என் தலை எழுத்து அப்படின்னு கேட்டுட்டு போகலாமே ஒழிய முடிஞ்சு போன பிறகு என்ன செய்ய முடியாது. அதில் தான் நிறைய பேருடைய வாழ்க்கையை பாருங்கள், பிரசங்கம் பண்ணி முடித்த அடுத்த அரை மணி நேரத்து அவங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்தாலே தெரியும் இவங்க என்னத்தை தான் பெற்றிருக்கிறாங்க. கடந்த 1 மணி நேரம் பிரசங்கம் கேட்டு அடுத்த என்ன மாதிரி வாழ்கிறாங்கிறத பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு. அப்போ என்ன கிடச்சிருக்குது? கொஞ்ச நேரம் ஒரு ஆன்மீக பொழுதுபோக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு கடமையாக உட்காந்து கேட்டிருக்கோம். அதுக்கு பிறகு பொறுமையாகவும் இருக்க முடியலை, தாழ்மையாகவும் இருக்க முடியலை, உண்மையாகவும் இருக்க முடியல, நேர்மையாக இருக்க முடியலை, தேவனை குறித்த காரியங்களோட மனசை ஈடுபடுத்த முடியலை. காரணம் என்னவென்றால் நம்முடைய பரிசுத்தாவி என்ன செய்யலை. நாம் கற்றுக்கொண்டாலும் போதிக்கப்பட்டாலும் பரிசுத்தாவின் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஹோலி ஸ்பிரிட் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கணும். ஒரு ஆள் கற்றுக் கொடுத்தாலும் அந்த ஆள் கற்றுக் கொடுக்கறது ஹோலி ஸ்பிரிட் மூலமாக உங்கள் மனசுக்குள்ளே வரணும். அதாவது தட் இஸ் கம்மிங் பிகாஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இல்லைன்னா ஒரு ஆள் வந்தான், பிரசங்கம் பண்ணால், நிறைய விஷயம் சொன்னால், ரைட் அவ்வளோதான், ஒன்றும் மைண்டில் என்ன செய்யாது, தங்காது, பாதிக்காது. இரண்டாவதாக உங்களுக்கு ஒரு ஆழமான ஒரு அர்ப்பணிப்பு இல்லை என்றால் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டீங்க. ஒரு போர் வீரன் தன்னை ஒரு யுத்தத்துக்கு கமிட் பண்ணி தான் அவன் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். ஒரு போலீஸ் ஃபோர்ஸில் ஒருத்தன் இருக்கிறான்னா தன்னை அவன் அதுக்கு ஒப்பு கொடுத்து தான் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். உலகத்தில் எவ்வளவோ வீரதீரமான காரியங்களெல்லாம் செய்கிறவங்க எல்லாரும் அது தொடர்பான எல்லா விதமான ரிஸ்க்கு நம்ம அவங்கள என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் ஸ்ட்ராங்காக இருந்து செய்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய வாழ்வை ஆண்டவருக்காக வாழ்வதற்கு அர்ப்பணித்திருக்கிறீர்களா? நீங்கள் வாழ்ந்துகிட்டே இருக்கிறீங்க, ரைட்டு. இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு அர்ப்பணிப்பு தெரியுதா? நான் கர்த்தருக்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறபடினாலே என்னுடைய மனதை இப்படித்தான் நான் சிந்திக்க விட வேண்டும், என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும், என்னுடைய வாய் இப்படித்தான் பேச வேண்டும், என்னுடைய செயல்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், என்னுடைய சுபாவத்தின் தரம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அர்ப்பணிப்பு ரிஃப்ளெக்ஷன் ஆகுதா? அது வந்துச்சு சொன்னால் யூ ஆர் ஸ்ட்ராங். அர்ப்பணிப்புள்ளவன் ஸ்ட்ராங்காக தான் இருப்பான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரின் வாழ்வோ தாழ்வோ குறைவோ நிறைவோ எதுவானாலும் உங்களுடைய சித்தப்படி தான் வாழணும், நீ விரும்புகிற அப்படி தான் வாழணும் அப்படிங்கிற நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன வந்துடும், உறுதி வந்துடும், தானாக வந்துடும். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது தேவ உறவில் நம்ம வாழலைன்னா அது நம்ம அடிக்கிட்டு எல்லா வாரமும் பார்க்குறோம் இல்லையா? ஏன்னா எல்லா வாரமும் பார்க்கணும், எல்லா வாரமும் அவசியம். புரிகிறதா? ஒவ்வொரு முறையும் நமக்கு லைட் எரியணும்னா என்ன பண்ணணும், சுவிட்சை போடணும் இல்லையா? எத்தனை முறை தான் சுவிட்சு போட்டிருங்க, ஒரு நாள் போடாமலே எரியட்டோம்னா எரியுமா? நானும் முறை ஒவ்வொரு பிரசங்கத்தையும் தேவ உறவை சொல்கிறவில்ல, இது ஏற்கனவே பல முறை சொன்னதானே. சில விஷயங்கள் சொல்லிட்டு தாங்க இருக்கணும். டெய்லி தான் குழம்பு வைக்கிறோம், டெய்லி தான் உப்பு போடுறோம், ஒரு நாள் உப்பு போடாமல் வந்து பாருங்கள்.
டெய்லி தான் டீ போடுறோம், ஒரு நாள் வந்து சுகர் போடாமல் இருந்து பாருங்கள். டெய்லி செய்கிறத நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு. அதே போல் தேவ உறவு. உங்கள் வாழ்க்கை வந்து ஆர் யூ என்ஜாயிங் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் காட். அதாவது ஒரு பயபக்தி உள்ள அரசனுக்கு முன்பாக நின்று கொண்டு சில காரியங்களை செய்வது போல் நீங்கள் செய்கிறீர்களா, இல்லை என்றால் ஒரு விரும்பத்தக்க நேசிக்கிற ஒரு தகப்பனோடு இணைந்து சில காரியங்களை செய்கிறோம் நீங்கள் வாழ்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கை தேவனோடு உறவாடுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா, பயபக்தியோடு வாழ்கிற வாழ்வாக இருக்கிறதா? ஒரு அரசனுக்கு கீழ்ப்படுகிற குடிமகளுக்கு மக்களை போல் இருக்கிறீங்களா, இல்லை ஒரு காவல் அதிகாரியை பார்த்தால் அவனுக்கு முன்னால் எப்படி நம்ம வந்து கொஞ்சம் டிசிப்ளினாக இருக்கிறோம் அந்த மாதிரி இருக்கிறீங்களா, இல்லை ஒரு நேசிக்கிற ஒரு நபரோடு பேசி பழகி வாழ்கிறீங்களா? இந்த உறவு இருக்கிற இடமெல்லாம் எதுவும் இருக்கும், வலிமையும் இருக்கும். உறவு இல்லாமல் வலிமை இல்லாமைக்கு அடையாளமாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஃபெய்த். நான் கேட்டிருக்கிறேன், நம்ம சங்கீதத்தில் தான் பார்த்தோம் இல்லையா, ஆண்டவரே நீருடைய வழி எனக்கு போதியும், நான் அதில் என்ன செய்வேன், நடப்பேன். வழியை போதியும் ஆண்டவரே நான் டைரியில் குறித்து வச்சுக்குவேன். எங்கே வாய்ப்பு கிடைச்சா நான் என்ன பண்ணுவேன், ஷேர் பண்ணுவேன், இல்லை பிரசங்கம் பண்ணுவேன். இல்லை, வழியை கேட்டு தெரிஞ்சுக்கிற எதுக்காக, நடக்கிறதுக்கு. சரியா? அப்போது விசுவாசம் வேணும். வி நீட் த ஃபெய்த். நான் முடியும், நான் யார் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஹியூமன் பீயிங் கிடையாது, நான் வந்து ஒரு born-again ஆனவன், ரீஜெனரேட்டட், நான் தேவனுடைய பிள்ளையாக பிறந்திருக்கிறேன். அந்த விசுவாசம் சார்ந்து செயல்படுகிற போது இதெல்லாம் நீங்கள் அபியாசப்படுத்தி பார்க்கணும். நான் உங்களுக்கு சில பாயிண்ட் தான் கொடுக்குறேன். நேற்றைக்கு ஒரு போதவர் பேசுகிற பொழுது 20 பாயிண்ட் கொடுத்தார். நான் 20 பாயிண்ட்டு கேட்டேன். சில நேரங்களில் வந்து நம்ம கொஞ்சம் மனசை ஈடுபடுத்தி கேட்கும்பொழுது நிறைய விஷயம் கற்றுக்கொள்கிற வசதியாக இருக்குது. அவர் 20 பாயிண்ட் பேசுகிறவங்கள டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து சிந்திச்சு அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. அதை மாதிரி நாமும் நிறைய பாயிண்ட்ஸ்களை கேட்டு அதை என்ன செய்யணும். ஆனால் என்னென்ன நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்குறவில்ல, 5 பாயிண்ட் கொடுக்குறவில்ல 4 பாயிண்ட் போயிடுது இல்லையா? இப்போது நம்ம ஒரு புட்டுக்கு செய்கிற குழாய் இருக்குது பாருங்கள், அது அடியில் ஒரு சில்லுன்னு ஒன்று வைப்பாங்க. அதை வைக்காதபடிக்கு நீங்கள் கொஞ்சம் போட்டால் அடுத்த போடுறவள அந்த ப்ரெஷரில் அது என்ன பண்ணிடும், கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் ஓரளவுக்கு நிற்கும். அடுத்த போடுறவள என்ன வேணும், வெயிட்டு தாங்காமல். இப்போ நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா, 1வது பாயிண்ட்டை கேட்டு முடித்து அடுத்த பாயிண்ட் போனால் 1ஆம் பாயிண்ட் வெளியே போய்டுது, 3ஆம் பாயிண்ட் வந்து 2ஆம் பாயிண்ட் வெளியே போய்டுது, 4ஆம் பாயிண்ட் வந்து 3ஆம் பாயிண்ட் வெளியே போய்டுது. இப்படி கடைசியில் நிற்கிறது ஒரு பாயிண்ட். அது அதில் வந்து சில சொன்ன அந்த கடைசியில் ஒரு பாயிண்ட் சொன்னீங்களே, ஏன்னா அதுக்கு முன்னாடி சொன்ன பாயிண்ட் என்ன ஆயிடுச்சு, ஓடிடுச்சு எல்லாம். ஆக சிலது நிறைய பாயிண்ட் சொல்கிற இப்படியும் ஒரு சிக்கல் இருக்கிறது. இருந்தாலும் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம என்ன செய்யணும், நோட் பண்ணணும். இப்போ 4 பாயிண்டில் சொல்லுவேன். வலிமைக்கு 4 பாயிண்ட். 5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். 1, முதலாவது பி ஷூர் தட் யூ ஹேவ் பீன் born again. நீங்கள் மறுபடியும் பிறந்தவள் என்பதை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றவள் என்பதை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் அர்ப்பணித்தவள் என்பதை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் தேவ உறவுடன் வாழ்க என்பதை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், இவைகளை உறுதிப்படுத்த வேண்டும். அடுத்ததாக பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாம் இருக்குது, ஆனால் ஒரு சந்தோஷம் இல்லை. சில சபைகளில் போனால் சந்தோஷப்படுத்துகிறாங்க. பிலிவேஸை அந்த ஆராதனைகள் மூலமாக வேறு பல விதமான ஆக்டிவிட்டீஸ் மூலமாக அவங்க என்ன செய்கிறாங்க, தே மேக் தம் என்ஜாய், தே மேக் தம் ஹாப்பி, சந்தோஷமாக இருக்கிறோம். அதனால் நிறைய சபையில் நிறைய பேர் பிடிக்கும். நம்ம வீட்டில் எப்படி இருக்கிறோமோ, வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோமோ, அந்த சபை கூடுதலில் வருகிற பொழுது வி ஆர் ஏபிள் டு பி ஹாப்பி, நம்ம சந்தோஷப்பட முடியுது, வி ஆர் ஏபிள் டு ரிஜாய்ஸ். அதுக்கு ஏற்றபடி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வைக்கிறாங்க. ஆனால் நாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கூடி வருகிற நேரத்தில் மட்டும் சந்தோஷமாக இருந்து பிரயோஜனம் கிடையாது இல்லையா? சபை அல்ல சந்தோஷமாக இருக்க வேண்டிய இடம். சந்தோஷமாக இருக்க வேண்டிய இடம் இது. சிலர் சொல்லுவாங்க, இது கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் என்ற பொழுது மகிழ்ச்சியாக தான். இப்போ சினிமா தேட்டரில் போனால் நம்ம என்ஜாய் பண்ணுவோம், அந்த நேரத்தில் ஜாலியாக இருப்போம். வீட்டில் வந்தோன்னா மறுபடியும் பழைய சீன் தான் இல்லையா? ஆனால் சந்தோஷமாக இருக்க வேண்டிய இடம் எதுவென்றால் சபை அல்ல. சபை என்பது சந்தோஷமாக இருப்பதற்கான வழியை கற்றுக்கொள்கிற இடம். அங்கே போய் கொட்டடிச்சு பாட்டு பாடி லைட்டு போட்டு கலர் போட்டு தூசி இது என்னது நம்ம புகை போட்டு மாவு போட்டு என்னென்னவோ பண்ணுறதில்ல. அங்கே நம்ம ஜாலியாக இருந்துக்கலாம். 2 மணி நேரம் தான் இருக்க முடியும். இப்போ கான்சர்ட்டுக்கு போகிறோம் 2 மணி நேரம் தான் இருக்கிறான். கிளப்புக்கு போகிறோம், பப்புக்கு போகிறான், அவன் ஒரு இடத்துல போய் இருந்துக்கிட்டு வரான். வீட்டுக்கு வந்தால் மறுபடியும் பழைய தான் வருது. அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டிய இடம் நம்முடைய இல்லங்கள், நம்முடைய வாழ்வினுடைய பிற பகுதிகள். அப்போது அந்த இடங்களில் தான் சந்தோஷமாக இருக்க முடியலை. இன்றைக்கு நீங்கள் ஆவிக்குரிய ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன், நாம் ஆவிக்குரியவளாக இருக்கிறோம் என்பதை நினைத்து எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? சந்தோஷம் கரையை ஊற்றி ஒரு அல்லையே சொல்லுங்கள், நான் சொல்லலை. சொன்னால் பட்டு சொல்லிடுவாங்க. ஆனால் உண்மையிலே வந்து நம்மளை கொஞ்சம் கவனித்து பார்ப்போம். நான் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் கேட்டால் சொல்லுவோம், நம்ம சந்தோஷமாக. நீங்கள் உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஏன் சந்தோஷமாக இல்லை?
நாம் சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் தானே வந்தோங்க. ஏதாவது சந்தோஷம் கிடைக்கும். இங்கே வந்து கிடைச்சிருக்குதா நமக்கு? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சந்தோஷமாக இருக்கிறதாக என்ன பண்ணிக்கிறாங்க, அப்படி நினச்சிக்கிறாங்க. சொல்லுவாங்க, நினைப்பு தான் பொழப்பு என்ன செய்யுது, கெடுக்குதுன்னு. சும்மா நினச்சிக்கிட்டு இருந்து என்ன புண்ணியம்? கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நினைப்பு. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறத நம்ம என்ன செய்யணும், அனுபவிக்கணும். பல நேரங்களில் we are doing all the things but we don't have any joy, இல்லையா? நிறைய குடும்பங்களை கவனித்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஆஸ் யூஷுவல் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். கணவனுக்குரிய கடமைகளை செய்து கொண்டே இருப்பான், மனைவிக்குரிய கடமைகளெல்லாம் செய்து கொண்டே இருப்பாள். சமையல் பண்ணுறது, வீடு துடைக்கிறது, துணி துவைக்கிறது, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறது, கொள்வது, அந்த மாதிரி எல்லா காரியங்களும் ஒன்றும் குறை வைக்கல. அதுபோல் கணவனும் வேலை செய்கிறான், சம்பாதிக்கிறான், மளிகையில் வாங்கிட்டு வரான், காய்கறியில் வாங்கிட்டு வரான், அப்புறம் ஏதாவது ஷாப்பிங் போனால் போகிறது வருது, கல்யாண வீட்டுக்கு போகிறது கொள்வது, எல்லாமே ஆஸ் யூஷுவல் எல்லா ஆக்டிவிட்டீஸும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அங்கே என்ன இல்லை, சந்தோஷம் மட்டும் இல்லை. மனைவி சமைக்கிறாள், சந்தோஷம் இல்லாமல் சமைக்கிறாள். கணவன் வேலை செய்து பொருட்களெல்லாம் வாங்கி விட்டு வருகிறான், சந்தோஷம் இல்லாமல் வாங்கிவிட்டு வருகிறான். அங்கே போய்கிட்டு ஃபோன் அடிக்கிறான், என்ன வாங்கணும், கத்திரிக்காய் 1/2 கிலோ, வெங்காயம் 1 கிலோ. ஏன் போன வாரம் தானே 1 கிலோ வாங்கியிருக்கோம், அதுக்குள்ளே தீர்த்து போச்சா? ஐயோ, அதனால் அடுத்த ஐட்டத்தை சொல்கிறதுக்கே கொஞ்சம் தயக்கம் ஆகிடுது. ஒவ்வொரு ஐட்டம் சொல்கிறவளோ அந்த சிங்கம் கரிச்சிக்கிறது மாதிரி கரிச்சிக்கிறது, அது அப்படி அப்போ அதில் என்ன இல்லை, கல்யாணம் ஆன புதுசில் பாருங்கள், காய்கறி வாங்குற பொருள் அந்த லிஸ்ட்டு சொல்கிறவங்களே சந்தோஷமாக இருக்கும், கேட்குறது சந்தோஷமாக இருக்கும். அவனே கேட்பான், இது இருக்கான்னு. இப்போ சொன்னாச்சு, அது இல்லையா, நேற்றுக்கு தானே வாங்கணும், முந்தா நாள் தானே வாங்கணும், அதுக்குள்ளே காலியாக போச்சு. அதான் கல்யாணம் ஆன துவக்கத்துக்கும் பின்னால் உள்ள வித்தியாசம், இல்லையா? அப்போ இது ஒரு பக்கம். வீட்டில் வந்து அவன் மனைவிட்ட கேட்குறான், சாப்பிடலாட்டம், அந்த துணியெல்லாம் துவைச்சாச்சா, எல்லாம் உள்ளே போயிட்டுருக்கு. என்ன இல்லை, சந்தோஷம் இல்லை. எல்லாம் ஒரு வீட்டில் தான் இருக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனால் என்ன இல்லை, we have nothing to be happy. வழக்கமான சாப்பாடு, வழக்கமான போக்குவரத்துகள், வழக்கமான வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்குது, ஆனால் என்ன இல்லை, சந்தோஷம் மட்டும் இல்லை. இது இங்கே மட்டும் கிடையாது, ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்குதா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா? நிறைய சபைகளை கூட எடுத்து பாருங்கள், பாஸ்டர்கள் விசுவாசிகள் விஷயத்தில் சந்தோஷமாக இல்லை, விசுவாசிகள் பாஸ்டர் விஷயத்தில் சந்தோஷமாக இல்லை. ஆனால் அந்த சபைக்கு தான் வருவாங்க. ஆனால் அந்த விசுவாசிகளுக்கு அந்த பாஸ்டர் மேலே சந்தோஷமே கிடையாது. ஆனால் எங்கே தான் வர்றாங்க, அங்கே தான் வர்றாங்க. அப்புறம் இந்த பாஸ்டருக்கு அந்த விசுவாசிகள் மேலே சந்தோஷமே கிடையாது. ஆனால் அவர்களுக்கு அவர் போதிக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு, பிறந்த நாள்னால் போய் நிற்கிறாரு, அப்புறம் வெட்டிங் டேட்டாக போய் நிற்கிறாரு, அப்புறம் உடம்பு செயலாம் போய் நிற்கிறாரு, ஏதாவது பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனால் வந்து நிற்கிறாரு. ஆனால் எப்படி போய் நிற்கிறாரு, ஒரு சாமியார் மாதிரி போய் நிற்கிறார், ஒரு பாதிரியார் என்ன சொல்கிறது, பூஜாரி மாதிரி. அந்த விசுவாசிகள் விஷயத்தில் இவருக்கு சந்தோஷம் கிடையாது. ஆனால் அந்த விசுவாசிகள் விஷயத்தில் எல்லாத்துக்கும் போய் நிற்கிறார். அதுபோல் அந்த விசுவாசிகளுக்கும் இவர் சொல்கிறத எதுலேயும் சந்தோஷம் கிடையாது. ஆனால் வந்து உபவாச கூட்டம்னா வந்துடுறாங்க, பைபிள் ஸ்டடினா வந்துடுறாங்க, சண்டேனா வந்துடுறாங்க. இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, பரவாயில்ல, நாம் இதிலெல்லாம் வரது கிடையாது. நம்மை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் இது கர்த்தர் உண்டாக்கின நாள், கண்ட தினத்துல எல்லாம் போய் இது பண்ணக்கூடாது. கர்த்தர் உருவாக்கின நாள் இது ஞாயிற்றுக்கிழமை. இதில் தான் நாம் என்ன செய்வோம், களி கூர்ந்து கொண்டாடுவோம். அதர் டேஸில் எல்லாம் போய் என்ன செய்யக்கூடாது, தேவையில்லாமல் இது பண்ணக்கூடாது. சரி, இருக்கட்டும். ஆக நிறைய பாஸ்டர்கள் வந்து விசுவாசிகளில் எந்த சந்தோஷம் இல்லாமல் அந்த ஆடுகளை மேய்ச்சிட்டே இருப்பார். அதுபோல் அந்த ஆடுகளும் எந்த சந்தோஷம் இல்லாமல் அந்த மேய்ப்பனுடைய மேய்ச்சலுக்கு என்ன செய்யும், உட்பட்டிருக்கோம். ஆக மிஸ்ஸிங் பாயிண்ட் என்ன, அதில் என்ன இல்லை, ஜாய் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட பாருங்கள், நாம் ஜெபம் பண்ணுறோம், பைபிள் படிக்கிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், பயபக்தியாக இருக்கிறோம், ஆனால் we don't find any joy, சந்தோஷம் இல்லை. there is no cheerfulness, we are not glad. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நம்மளது இல்லை. ஜெபம் வந்தது ஆவிக்குரிய வாழ்க்கையில், பைபிள் படிக்கிறது வந்தது, சர்ச்சுக்கு போகிறது, இதெல்லாம் எப்படிமான they have become burdens, பாரங்களாக மாறிவிட்டது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் சந்தோஷத்திற்காக வந்தோம், இங்கே நமக்கு நிறைய பாரங்கள் வந்துவிட்டு. என்ன பாரம், டெய்லி ஜெபிக்க வேண்டிய பாரம். நல்லது நடக்குதோ நடக்கலையே என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஜெபம் பண்ண வேண்டியது. இல்லைன்னா இது ஒரு பாரமாக மாறிடுது. ஏற்கனவே நிறைய பாரம், அதோட ஜெபம் பண்ணலைன்னா என்ன ஆகிடுது,
ஒரு கில்ட்டி கான்சியன்ஸ் ஏற்பட்டு அது ஒரு பாரமாக மாறிடும். அப்போ நாம் பைபிள் படிக்காமல் இருக்க முடியலை, ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியல, சர்ச்சுக்கு போகாமல் இருக்க முடியல, காணிக்கை கொடுக்காமல் இருக்க முடியலை, ஊழியக்காரங்க வந்தால் அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணாமல் இருக்க முடியலை, எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் என்ன கிடையாது? சந்தோஷம் கிடையாது. ஏன்? அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சந்தோஷம் குறைபடுகிறது. சந்தோஷம் குறைபட்டால் அப்போ அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரயோஜனம் என்ன? ஆண்டவரே சொன்னார், நான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை போதிக்கிறேன். ஏன் போதிக்கிறேன்னு சொன்னால், உங்கள் சந்தோஷம், ஏன் சந்தோஷம் உங்ககிட்ட இருக்கணும். அது எப்படி இருக்கணும்? எவர்லாஸ்டிங், நீடிச்சிருக்கணும். தட் மஸ்ட் பி பர்ஃபெக்ட். அது வந்து நிறைவாக இருக்கணும்னாரு. அப்போ நமக்கு அது சந்தோஷம் இருக்குதா? ரோமர் 14:17 வாசிக்கும் பொழுது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் கிடையாது, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது. அப்போ அந்த சந்தோஷம் நம்மக்கிட்ட இருக்கணுமே. நாம் இதை குறித்து ரொம்ப வந்து மனசுக்குள்ளே நினச்சி சந்தோஷப்படணுமே. ஏன் சந்தோஷம் இல்லைன்னு சொன்னால் சில காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, நாம் எவ்வளோதான் ஆவிக்குரிய செயல்பாடுகளுக்குள் இருந்தாலும், பக்தியான பலர்கள் செயலை செய்து கொண்டிருந்தாலும் இவைகள் நமக்கு சந்தோஷத்தை தராது. நாம் இவைகள் எல்லாவற்றையும் எதற்காக செய்ய வேண்டும்னா ஒரு ஐக்கியத்தின் பின்னணியில் செய்யணும். நீங்கள் கணவனோட ஒரு நல்ல ஐக்கியம் வச்சுட்டு சமைச்சு பாருங்கள், சமைக்கிற நேரமே உங்களுக்கு சந்தோஷ நேரமாக இருக்கும். இல்லைன்னா அது இந்த நேரமாக இருக்கும். மாடு செக்கு இருக்கிற பார்த்தீங்களா? நீங்கள் செக்கே பார்த்துருக்க மாட்டீங்க. நாங்கள் எங்கள் ஊரில் ஒரு பகுதியில் வந்து அந்த செக்கு வைத்து அந்த தேங்காய் அரைக்கிறதெல்லாம் நாங்கள் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்குது. அந்த ஏரியாவுக்கு பேரே செக்கால தெருவுன்னு பேர். அப்போ அந்த மாடு வந்து என்ன பண்ணோம், அது தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். இவன் அதை பூ வச்சுட்டே இருப்பான். அது எதுக்கு போகுது? வேறு வழி கிடையாது. மாட்டிக்கிட்டான். வந்து மாட்டிக்கிட்டதுக்காக என்ன வருது? அப்போ டெய்லி நம்ம சமைக்கிற எதுக்கு? இவன் நல்லா சாப்பிட்டு நல்லா இருந்து நல்லா சந்தோஷமாக இருக்கணும். அதுவா? மாட்டிக்கிட்டோம், வேறு வழி கிடையாது, செஞ்சு போட்டு தான் ஆகணும் இல்லையா? அப்புறம் அந்த ஆள் வந்து என்ன பண்ணுறான், சம்பாதிச்சு பொருள்கள்லாம் வாங்கிட்டு வரான். எதுக்கு? சந்தோஷத்தோடு வாங்கிட்டு வரானா? கடமை. அப்போ நிறைய விஷயங்களை செய்கிறோம், ஆனால் அதில் என்ன இல்லை, நமக்கு உடன் கெட் எனி சேர் ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியலை. ஏனென்றால் நீங்கள் ஐக்கியத்தின் பின்னணியில் செய்யாத விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பாரங்களாகத்தான் இருக்கும். கிறிஸ்துவோடு நீங்கள் ஐக்கியப்படாதிருந்தால், என்றால் அவர் ஐக்கியத்துக்கு தான் நம்ம அழைத்தார். நீங்கள் புதிய ஏற்பாடு எல்லா இடங்களும் வாசி பாருங்கள். ஜெபத்தை பற்றி பேசுகிறத விட, பைபிள் படிக்கிறத பற்றி பேசுகிறத விட அதிகமாக எதை பற்றி பேசினார்? தம்மோடு இருக்கிறத பற்றி தான் பேசினார் இல்லையா? நான் திராட்சை செடியாக இருக்க, நீங்கள் கொடியாக இருக்கணும். அப்போ ஐக்கியத்தை உறுதிப்படுத்தி கொண்டு நீங்கள் பைபிள் படித்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னொரு சாப்டர் படிக்க ஆசையாக இருக்கும். ஐயோ நமக்கு இன்னொரு சாப்டர் படிக்க டைம் இல்லையே அப்படின்னு. இல்லைன்னா எவ்வளோ டைம் இருந்தாலும் ஒரு சாப்டரே ஓட்ட முடியாமல் இருக்கும் இல்லையா? ஒரு சாப்டர் படிச்சப்போ எங்கே தொடங்கணும்னு தெரியாது, எங்கே தொடர்ந்தோன்னு தெரியாது, எங்கே முடித்தோன்னு தெரியாது. கொஞ்ச நேரத்துக்கு பண்ணால் பிறகு படித்தது பழைய ஏற்பாடில் புதிய ஏற்பாடில்ங்கிறதே தெரியாது. சந்தோஷமாக படித்தா என்ன செய்யும்? அப்போ சந்தோஷம் என்ன வரணும்? ஐக்கியம் வரணும். அப்போது கிறிஸ்துவுக்குள் ஐக்கியமாக இருக்கிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா? நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்போவுமே வந்து சில வழிபாட்டு சம்பந்தமான காரியங்களை செய்கிறதுல வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறோமா, இல்லை ஐக்கியத்தையே எதிர்நோக்கி செய்கிறீங்களா? கிறிஸ்துக்குள்ளான அந்த ஃபெலோஷிப்பை என்ஜாய் பண்ணிட்டே இருக்கணும். ஆல்வேஸ் ஐ மஸ்ட் பி வெரி கான்ஷியஸ் அபவுட் த ஃபெலோஷிப் ஆஃப் கிரைஸ்ட். ஐ மஸ்ட் என்ஜாய் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் காட். அந்த ஐக்கியத்தோடு நீங்கள் வந்தால் உங்களுக்கு சந்தோஷம் இருக்குங்க. இருக்குமா இருக்காதா? இருக்கும், நிச்சயமாக இருக்கும். இரண்டாவதாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் சந்தோஷங்கிறது அப்படியே நாம் ஸ்பிரிச்சுவலாக மாறிட்டதுனால அப்படியே ஆண்டவர் அந்த சந்தோஷத்தை அங்கேருந்து என்ன பண்ணிட்ட மாட்டார், இப்படி கையை கம்பிச்சு. அதுக்கென்று சில மீன்ஸ் இருக்குது, சில டிவைசஸ் இருக்குது. ஒன்று ஐக்கியம். நாம் என்ன செய்யணும்? அவரை தேடணும், அவருடைய உறவை தேடணும், அவருடைய அன்பை தேடணும், அவருடைய பிரசன்னத்தை தேடணும். இரண்டாவதாக வார்த்தை தான் ரொம்ப முக்கியமாக கர்த்தருடைய சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருது. ஸோ we must be very eager to have the word of God. வார்த்தை ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு பைபிளில் ஒரு போர்ஷனை படித்து முடித்ததோடு நம்ம கடமை முடிஞ்சு நினைக்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட வந்து எதையாவது கேட்கணும், எதையாவது கற்றுக்கணும், எதையாவது ஒரு புதிய வெளிச்சத்தை பெறணும், ஒரு புதிய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வேணும். இன்றைக்கு என்னுடைய இந்த வாழ்க்கை சூழல் மத்தியில் எனக்கு என்ன ஆண்டவர் பேசுகிறாரு, இந்த வாழ்க்கை சூழல் இது ஒரு ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது, இதை வந்து என்ன பிரேக் பண்ணணும், இதை டிசால்வ் பண்ணணும். அப்போது அதுக்கு என்ன வேணும்? we need the word of God. நாம் பல நேரங்களில் வாழ்க்கை சூழலில் எண்ணியே என்ன பண்ணுறோம்? நொந்துக்கிட்டு உட்காந்துருக்குறோம். அப்படியே வந்து வார்த்தை தேடினாலும் நம்ம உடனே என்ன பண்ணுறோம்? வாழ்க்கை சூழலுக்காக சங்கீத புத்தகத்தில் போய் அவனுடைய ஏதோ ஆறுதலான வார்த்தை இருக்கான்னு பார்க்குறோம்.
இல்லை அன்றாட வாழ்க்கையில் ஆண்டவரோடு ஒரு வார்த்தை தொடர்பு, வேர்ட் கான்டாக்ட். நம்ம எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் இது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் கிடையாது. நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களே என்ன செய்யலாம், வார்த்தையை தேடலாம். நீங்கள் ஒரு முதலாளிகிட்ட வேலை செஞ்சுட்டே வார்த்தையை தேடலாம். நீங்கள் உங்கள் குடும்ப அளவில் பார்த்து கொண்டே வார்த்தையை தேடலாம். அதுக்காக உடனே நீங்கள் வந்து தனியாக போய்ட்டு ரூமை சாத்திட்டு உட்காந்துட்டு தான் வார்த்தையை தேடணும் கிடையாது. அதுக்கு ஒரு டைம் இருக்குது. வி ஸ்பெண்ட் டைம் டு ரீட் த பைபிள். அதே நேரத்தில் என்ன வேலை செய்யலாம், சைமல்டேனியஸ்லி என்ன பண்ணலாம், இதையும் செய்யலாம். இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே வரவில்லை தான். என்னை பொறுத்தவரை நான் இதைத்தான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னை ஆண்டவர் அதிகமாக சந்தோஷப்படுத்தின வேலைகளெல்லாம் திரும்பி பார்த்தா அது வார்த்தைகள் தந்த வேலைகள் தான், வசனங்கள் தந்த வேலைகள் தான், அவருடைய வார்த்தைகள் மூலம் ஒரு சத்தியத்தை அறிந்த வேலை தான், ஒரு உண்மையை தெரிந்து கொண்ட வேலை தான். அந்த உண்மை எதுவாகவும் இருக்கலாம். பரிசுத்தம் தொடர்பாக இருக்கலாம், நீதி தொடர்பாக இருக்கலாம், நியாய தீர்ப்பு தொடர்பாக இருக்கலாம், கண்டிப்பு தொடர்பாக இருக்கலாம், எந்த விதமானதாக இருக்கலாம். ஆனால் there's a word of God that has come from the mouth of God. தேவனுடைய வாயிலிருந்து வந்தது. அது வருகிறவங்களும் சந்தோஷம். அப்போ நீங்கள் வார்த்தை அதிகமாக தேடணும். ஒரு வாரத்தில் ஒரு நாள் உட்கார்ந்து ஒரு பிரசங்கம் கேட்டுக்கிறதுனால அல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு வார்த்தை தொடர்பு. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்வார். யோவான் 8ஆம் அத்தியாயத்தினுடைய 29ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். பாருங்க, சந்தோஷம் எதில் வருதுன்னா ஆண்டவர் நம்மோட இருக்கிறதுல. நம்மோட இருக்கிறத உறுதிப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒன்று, ஆல்வேஸ் வி மஸ்ட் ஹேவ் எ மைண்ட் செட் டு ப்ளீஸ் காட். நம்ம வாழ்கிற வாழ்க்கை சூழல்களில் எந்த ஒரு தருணத்திலையும் அவரை பிரியப்படுத்துறது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படி பிரியப்படுத்துவது என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சூழல் வரும். சில நேரங்களில் நீங்கள் விதமான ஒரு என்ன சொல்கிறது, யார் மேலே கோபப்படுற ஒரு மனநிலையில் இருக்கிறீங்க. அந்த கோபப்படுற மனநிலையில் இருக்கிறவள்ள ஆல்சோ யூ நோ தட் யூ ஆர் வித் காட். ஆண்டவர் என்கிட்ட இருக்கிறாரு. ஆனால் நான் இப்போ எப்படி இருக்கிறேன், கோபமாக இருக்கிறேன், எரிச்சலாக இருக்கிறேன், வெறுப்பாக இருக்கிறேன், பகைமையாக இருக்கிறேன், இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப ஆசையாக இருக்கிறேன், இல்லை ஒரு இச்சையாக இருக்கிறேன். இப்போ என்கிட்ட யார் இருக்கிறா? இப்போ இவரை பிரியப்படுத்துறது எது? நான் கோபமாக இருக்கிறத அவர் விரும்ப மாட்டார், நான் வெறுப்பாக இருக்கிற அவர் விரும்ப மாட்டார், நான் பழிவாங்கு உணர்வோடு இருக்கிறத அவர் விரும்ப மாட்டார், நான் மன்னிக்க மனநிலை இல்லாமல் இருக்கிறத அவர் விரும்ப மாட்டார். இப்போது எனக்கு இந்த வெறுப்பை விடுறதும் கசப்பை விடுறதும் கோபத்தை விடுறதும் கடினமாக தான் இருக்குது. ஆனால் இது கடினமாக இருந்தாலும் இவர் பக்கத்தில் இருக்கிறதுனால ஐ வாண்ட் டு ப்ளீஸ் ஹிம். அப்போ அவருக்கு நான் என்ன பண்ணுறேன், பொறுமையாக இருக்கிறேன். இல்லைன்னா வாயை திறந்து 4 வார்த்தை கேட்டிருப்பேன், ஆனால் வாயை மூடிட்டு உட்காந்துருக்கிறேன். ஏன்? பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார். அவர் இருக்கிறபடியினாலே அவர் நான் வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறத கேட்டார்னா ரொம்ப சஞ்சலப்படுவார். இவங்க கூடவே நம்ம உட்காந்துருக்கிறோம்னு நினைக்க தோன்றுமே அப்படிங்கிறத மாதிரி சிந்திக்கிற வேலை என்ன பண்ணுறோம், அவர் பிரியப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறோம். பிரியப்படுத்தினா ஒவ்வொரு நாளும் பைபிள் படித்து பிரியப்படுத்துகிறோம், ஜெபம் பண்ணி பிரியப்படுத்துகிறோம். அதெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டிஸ் ஒரு பக்கம் நடக்கணும். பிரியப்படுத்துறதுங்க எந்த நேரத்தில் நான் எப்படி இருந்தால் அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குமோ அதுதான் பிரியப்படுத்துறது. புரிகிறதா? சிலதில் நீங்கள் பேசவும் வேணும். யாராவது ஒருத்தர் பேச வேண்டிய இடத்துல நீங்கள் பேசாமல் இருந்தால் அதை ஆண்டவரை பிரியப்படுற செய்யலை. யாராவது ஒருத்தர் ஒரு அன்பாக பேசணும், அவங்களுக்கு ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லி அவங்கள ஏற்றுக்கணும். அந்த இடத்துல வாயை மூடி வச்சு என்ன பண்ணுறீங்க? யாரோ ஒருத்தர் ரோட்டில் பார்க்குறீங்க, பார்த்தா வாயை மூடி வச்சு என்ன செய்கிறீங்க, இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புவார்? என்ன எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. ஆனால் நம்ம கேட்க மனசு வர மாட்டேங்க. ஏன்னா அவங்க மைண்டு நமக்கு மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்காங்க. ரொம்ப மோசமானவங்க, நம்மளை பற்றி அக்கறை இல்லாதவங்க. அவங்கள போய் நீ எப்படி இருந்தால் நமக்கு என்ன அப்படி கேட்கணுமா? ஆண்டவர் நம்மளை ஒரு வார்த்தை கேட்கலாம்ல. அப்போ சில நேரத்தில் வந்து வாயை மூடுங்கிறார். ஏன் மூடுங்கிறாரு? இப்போ வாயிலிருந்து வரப்போகிறது என்ன? அது நமக்கு நல்ல வார்த்தை கிடையாது. நம்ம மனசில் இருந்து இப்போ என்ன வருது, படையெடுக்குது, கோபம், எரிச்சல், அது இதுன்னு எழுப்பிட்டு 4 வார்த்தை நல்லா கேட்டால் தான் இன்னைக்கு நைட்டில் எனக்கு தூக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி வருது. இப்போ ஆண்டவர் சொல்லுவார், வாயை மூடு. இப்போ வாயிலிருந்து வெளியே போகிற எதுவும் உருப்படியாக இருக்காது. அது நாசமாக்கவே ஒன்று எதை என்ன செய்யாது, கட்டாத, அது ஒன்றை வாழ வைக்காது, உன் வாழ்வை அழிக்கும். வாயை மூடுங்க. இப்போ இவர் சொல்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இப்போ இவரை பிரியப்படுத்துகிறேன். இந்த பிரியப்படுத்துகிற ஒரு பெரிய ஜாலி இருக்குங்க. நீங்கள் கர்த்தரை பிரியப்படுத்தி பாருங்கள். மனுஷனை பிரியப்படுத்தினா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் வேலை செய்யும். நீங்கள் ஒருத்தருக்கு பாருங்கள், ஒரு மணி ஹெல்ப் கூட பண்ணி பாருங்கள், எவ்வளோ நேரம் அவர் சந்தோஷப்படுத்துகிறார். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கணும். நான் கூட சிலருக்கு வந்து சில ஹெல்ப்புகள் வந்து பண்ணுவேன். பண்ணுறவெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மாதம் என்ன பார்க்குறவங்களும் நல்லா சிரிப்பாங்க. நான் அப்படி போகிறவங்க வரவங்களெல்லாம் சார் அப்படி கை தூக்குவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் பிறகு கை உயராது.
நான் கை ஊற்றி என்ன சலாடிக்கணும்னு சொல்லலை. ஆனால் அவங்க செஞ்சாங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு ஒரு பார்வை, கொஞ்ச நாளைக்கு கூட என்னை பார்த்தாலும் திரும்புறதில்லை. ஏன்னா நான் ரீசார்ஜ் பண்ணுறதுல லேட் ஆகிறேன். ஒருத்தருக்கு ஒரு 100 ரூபா கொடுத்துருந்தா என்ன பண்ணணும், அடுத்த வாரம் கொடுத்தா அவர் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பார். அதில் 2 வாரம் லேட் ஆச்சுன்னா இனியும் பண்ண மாட்டான் போல இருக்குது, முடிஞ்சு போச்சு கதை, இவனுக்கு போய் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னு. அப்போ மனுஷனுக்கு எப்போவுமே இங்கே செஞ்சுக்கிட்டே இருந்தால் அவன் சந்தோஷமாக இருப்பான். நீங்கள் உறவினருக்கு பாருங்கள், ஒரு முறை செஞ்சால் 10 செஞ்சுட்டே இருக்கணும். உங்களை எப்போவும் தெய்வமாக பார்க்கும்படியாக என்ன செய்யணும், தொடர்ந்து செய்யணும். என்றைக்கோ ஒரு நாள் செஞ்சதை வச்சு நீங்கள் ஆயுள் முழுவதும் அவருடைய சந்தோஷம் பெற முடியாது. ஆக மனிதனை கொஞ்ச நேரம் தான் பிரியப்படுத்த முடியும். எனவே நம்ம யாரை பிரியப்படுத்தணும், தேவனை பிரியப்படுத்தணும். இந்த மற்றவர்களை, அதாவது சில வேளை பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து சமைக்கிறாங்க பிள்ளைக்காக, சமைச்சதில் பாதியல், அதாவது அதில் வந்து அதிகமாக புள்ள தான் சாப்பிடுது. இல்லைனா கணவனை நேசிக்கிற மனைவின்னா மனைவிக்கு கணவனுக்காக சமைக்கிறாங்க, அதில் அதிகமாக கணவன் தான் சாப்பிட்றான், மனைவி கம்மியாக தான் சாப்பிட்றாங்க. ருசியாக இருந்தாலும் அந்த ஆள் தான் சாப்பிட்றாங்க, ருசியெல்லாம் பிள்ளைகள் தான் சாப்பிட்றாங்க. கவனிக்கிறீங்களா? என்ன கவனிச்சிங்க? இப்போது இந்த அம்மா இவ்வளோ சமைச்சாலும் அதை சாப்பிட்றதெல்லாம் யார் தான்? இல்லை, யாராவது கெஸ்ட்டு வந்தான்னு வச்சிங்களா, கெஸ்ட்டு வந்தால் சமைச்சு அவங்க தான் நிறைய சாப்பிட்றாங்க. ஆனால் இவங்க சந்தோஷப்படுறாங்க. ஏன் சந்தோஷப்படுறாங்க? நாம் சமைச்சதை என் பிள்ளைகள் நல்லா என்ன செய்யுது, உட்காந்து நல்லா அனுபவிச்சு சாப்பிடுது. நாம் சமைச்சதை கணவன் நல்லா உட்காந்து சாப்பிட்றான், நாம் சமைச்சதை நம்ம சொந்தக்காரன் உட்காந்து சாப்பிட்றான். அப்போது சமைச்சதை இவங்க சாப்பிடாமல் இருந்தாலும் சமைச்சதை யார் சாப்பிட்றாங்க? சொந்தக்காரங்க சாப்பிட்றாங்க, இல்லைன்னா கணவர் சாப்பிட்ற பிள்ளைங்க அதை பார்த்து தே ஆர் என்ஜாய். புரியுதா உங்களுக்கு? பிரியப்படுத்துகிறதுல ஒரு சந்தோஷம் இருக்குதா இல்லையா? மற்றவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நல்லதை செய்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது, மற்றவங்களுக்கு நல்ல சாப்பாடை கொடுக்குற சந்தோஷம். எப்பொழுது ஐக்கியம் இருந்தால், இல்லைன்னா அது பேர்டனாக இருக்கும். உங்களுக்கு வேண்டாதவங்க விருந்தினராக வருவாங்க, அவங்கள யார் விரும்புனாங்க? அம்மா அப்பா வந்தால் நல்லா சமைக்கலாம், மாமனார் மாமியார் வந்தால் எப்படி இருக்கும்? கடமை தான் சமைக்க முடியும் இல்லையா? இது காமன் லா, பொதுவான விஷயம். அம்மா அப்பா வந்தால் என்ன பண்ண, விழுந்து என்ன பண்ணுவாங்க, பண்ணுவோம். அதே இது மாமனார் மாமியார் வந்தால் அது இந்த பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி போகும். மற்றதெல்லாம் சூப்பர் ஃபாஸ்ட்டு வந்தே மாதிரி மாதிரி என்ன செய்யும், சரி வந்தே பாரதா, சரி. அப்போ என்ன பார்க்குறோன்னா, நீங்கள் வந்து சில விஷயங்கள் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துது, அதுக்கு என்னை ஈடுபடுத்தி இருக்கிறேன் அப்படி நினைக்கிறவளையே உங்களுக்கு சந்தோஷம் வருது இல்லையா? அதே போல் தான் நான் செய்கிற செயல்களில் கர்த்தர் வந்து சந்தோஷப்படுறாரு, அவர் ஹீ இஸ் ப்ளீஸ்ட் என்பதை இன்றைக்கு வாசித்த வேத பகுதியிலோடு இந்த வசனங்கள் வருகிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 17ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்பதை நீங்கள் என்ன செய்யுங்க, சோதித்து பாருங்கள். அவன் பிரியப்படுத்துறதுல ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம கவனிக்க விடுது, நான் ஐக்கியத்தோடு வாழ்ந்தால் சந்தோஷம் உண்டு, வெறுமனே பக்தி செயலை செய்வதல்ல. இரண்டாவதாக, வார்த்தையை வேறு தேடி, வார்த்தையை விரும்பி, வார்த்தையை நாடி வாழ்ந்தால் எனக்கு சந்தோஷம் உண்டு. இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவ மக்கள் வார்த்தையை நாடவில்லை. காலையில் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்லலாம் யாரோ ஒருத்தர் வந்து பிரசங்கம் பண்ணுவார். என்ன தெரியுமா, இது வரைக்கும் உங்களுக்கு நடக்காததெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கி நடக்க போகுது. இது இவருடைய தினசரி பிழைப்பு. ஒவ்வொரு நாளையும் தான் சொல்கிறார், இன்று கர்த்தர் சொல்லுகிறார், உன் நிலைமையெல்லாம் இப்படி மாறப்போகிறது, உன் பிரச்சனைலாம் தீரப்போகிறதுன்னு. இதை கேட்குறதுக்கு மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவருடைய பிழைப்புக்காக போய் சொல்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்ததுனால கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிச்சிருவாரா? யோசித்து பாருங்கள். ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் வந்து கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு அற்புதம் செய்கிறார் அப்படின்னு சொல்கிறத கேட்க வந்தனா ஆசீர்வதிச்சிருப்பாரா? இல்லை, ஆசீர்விக்க கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சுருக்கார், அதுக்கு ஒரு சிஸ்டத்தை வச்சுருக்கிறார், அதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சுருக்கிறார். அதுக்குள்ளே தான் போகணும். ஆனால் ஊழியக்காரன் அதை போதிக்கவே இல்லை. ஊழியக்காரன் இப்பொழுது கண்ணீரோடு இருக்கிற சகோதரியே, கவலையோடு இருக்கிற சகோதரனே, போராட்டத்தோடு இருக்கிற மகனே அப்படி சொல்கிறார். இதை கேட்குறதுக்கு அவர் வந்து பேச ஆரம்பித்தோடு என்ன பண்ணுறாங்க, ஆயிரக்கணக்காக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எவனாவது ஒருதை எங்கேயாவது ஒரு மூலையிலிருந்து ஒரு வாழ்க்கை முறை பற்றி, சுபாவ முறைப்படி கர்த்தரோடு வாழ்வது சம்பந்தமாக, கர்த்தருக்கு பிரியமாக செயல்பட சம்பந்தமாக ஒரு வார்த்தையை பேசினா அதை கேட்குறதுக்கு மக்கள் கூட்டம் இல்லை. தங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று தான் மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்களே ஒழிய, தாங்கள் எப்படி சந்தோஷம் அடைய முடியும் என்பதை தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னு பார்க்கவே இல்லை. ஆக நீங்கள் தேவனை பிரியப்படுத்துகிற மக்களாக இருக்க வேண்டும், சத்தியத்தை நாடுகிற மக்களாக இருக்கணும். அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம், உங்களுடைய ஆவிக்கிற வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கிறதா? அப்படி இல்லை என்றால் அந்த சந்தோஷம் ஏன் இல்லை என்பதை என்ன செய்யணும், கவனித்து பார்க்க வேண்டும். மூன்றாவது பாயிண்ட்டை பார்க்கப்போம்,
நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு விசேஷமான மகிழ்ச்சி ஒன்றும் கிடையாது, விசேஷமான திருப்தி ஒன்றும் கிடையாது. ஏதோ மாட்டிக்கிட்டது மாதிரி தான், கூண்டுக்குள்ளே மாட்டிக்கிட்ட கிளி மாதிரி கதை தான். காரணம் என்னென்றால், நிறைய காரணங்கள். இன்னொரு காரணம்னா, நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் நன்மை இல்லைங்க. நான் ஆவிக்குரியவனாக இருக்கிறேங்கிறதுக்காக எனக்கு வேலை செய்கிறதுல ரொம்ப வருமானம் வரல. நான் ஆவிக்குரியவனாக இருக்கிறேன் என்பதற்காக என்னுடைய வியாபாரம் ஒன்றும் தலைக்கலை. நான் ஆவிக்குரியவனாக இருக்கிறேன் என்பதற்காக என்னுடைய குடும்பம் ஒன்றும் நல்லா வாழலை. நான் ஆவிக்குரியவனாக இருக்கிறேன் என்பதற்காக நான் ஒன்றும் ஹெல்த்தியாக இருக்கல. அப்போ எதுக்கு தான் ஆவிக்குரிய வாழ்க்கை? நான் ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறேங்கிறதுக்காக ஒன்றும் எனக்கு நல்ல வேலை இல்லை. நான் ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறேங்கிறதுக்காக எனக்கு நல்ல தொழில் இல்லை. அப்படியே தொழில் இருந்தாலும் லாபம் இல்லை. நான் ஆவிக்குரிய இருக்கிறேன் என்பதற்காக என்னுடைய குடும்பம் இருந்தாலும் குடும்பத்தில் என்ன இல்லை, சந்தோஷம் இல்லை. அப்போ வாட்ஸ் அ பெனிஃபிட், வாட்ஸ் அ யூஸ்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நன்மைகள் இல்லை. ஆனால் சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்னா, சங்கீதம் 34:10 வாசிக்கும் பொழுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இது பழைய ஏற்பாட்டு காலத்திலே கண்டுபிடிச்ச உண்மை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். அவன் சிங்கத்தை எல்லாம் பார்த்தவன் இல்லையா, சிங்கத்தை கூட சண்டையும் போட்டவன். காட்டுப்பகுதியில் வாழ்ந்தவங்க அவங்க எல்லாம். அதனால் நிறைய சிங்கத்தை பார்த்துருப்பாங்க. அப்போது நிறைய சிங்கம் வேட்டையாடி சாப்பிட்டதையும் பார்த்துருக்குறாங்க. ஆனால் எவ்வளவு முயற்சி பண்ணியும் இந்த சிங்கத்துக்கு ஒன்றும் கிடைக்காம பட்டினியோடு சுருண்டு கிடந்ததையும் யார் பார்த்துருக்குறா? தாவீது பார்த்துருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு உண்மையை பார்க்குறான். ஆனால் இந்த சிங்கம் கூட என்ன செய்யும்? சிங்கக்குட்டிகள் பசி தாங்காது. எப்பவுமே குழந்தைகள் பசி தாங்காது தானே. சிங்கக்குட்டிகள் அந்த தாய் சிங்கம் ஒன்றும் வேட்டையாடி கொடுக்கல, அதுக்கு ஒன்றும் கிடைக்கல, அது பட்டினியாக கிடக்கு. ஆனால் சிங்கக்குட்டிகள் பட்டினியாக கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இஸ் இட் ட்ரூ இன் அவர் லைஃப்? நம்முடைய வாழ்க்கையில் இது உண்மையா? நம்ம வாழ்க்கை நன்மைகள் குறைபடாமலாக இருக்கிறது? சரி, நிறையத்தான் வேண்டாம், ஓரளவுக்காது இருக்குதா? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் இல்லை? சங்கீதக்காரர் சொன்னால், நான் கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறேன், நான் என்ன செய்ய மாட்டேன், தாழ்ச்சி அடைய மாட்டேன். பவுல் சொல்கிறாரு, எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரம்யமாக இருப்பேன். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை இல்லை? நன்மை செய்யாத ஒரு காடா? எனக்கு சாப்பாடு தர முடியாத ஒரு காடா? எனக்கு வீட்டு வாடகை கொடுக்க உதவி செய்யாத ஒரு தேவனா? எனக்கு ஒரு கஷ்ட நஷ்டம் வந்தால் உதவி செய்யாத ஒரு கர்த்தரா? அவ்வளோ ஒரு வீக்கான ஒரு காடா? ஏன் நன்மை செய்யலை? இல்லைங்க, உனக்கு பரலோகம் மட்டும்தான் தருவேன்னு சொன்னாரா? இல்லை, உலக நன்மை எனக்கு வேணுங்க. இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு காலத்தை கொடுத்துருக்காரு. அந்த காலகட்டத்துக்குள்ளே இந்த உலக வாழ்விற்கு எனக்கு என்ன வேணுமோ அதையும் கர்த்தர் கொடுக்கணும். எனக்கு சாப்பாடு தராதபடிக்கு, வீடு தராதபடிக்கு, உடை தராதபடிக்கு, எனக்கு ஹெல்த்து தராதபடிக்கு, நீ எல்லாம் முடிச்சுட்டு வாப்பா, உனக்கு என்ன பண்ணிடுறேன், எல்லாம் சேர்த்து எங்கே தந்துடுறேன்? இல்லை, உலகத்திலே நன்மைகள் உண்டு. ஆனால் அந்த நன்மைகள் குறைபட வேண்டிய முக்கியமான இன்னொரு காரணம் என்ன சொன்னால், நாம் அந்த ஆவிக்குரிய நன்மைகளுக்கும் முதல் கவனம் செலுத்தணும். இன்றைக்கி ஆன்மீகமே உலக நன்மைகளை தான் எதிர்நோக்கி இருக்கிறது. நன்மை என்று வந்த உடனேயே மனிதன் தன்னுடைய வாழ்வு தொடர்பாக பார்க்கிறான். இதனுடைய விளைவாக அவன் வாழ்வு தொடர்பாகவும் பிறகவில்லை, ஆவிக்குரிய ரீதியாகவும் பெறவில்லை. இன்றைய போதலெல்லாம் நமக்கு இதைத்தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. நீ ஏசுநாதரை விசுவாசித்தா, ஏசுநாதர் நம்பினா உனக்கு எல்லாமே கிடைச்சிடும். இவர் சொல்லிட்டு போயிடுறாரு. இப்படி பிரசங்கம் பண்ணுறதுனால இவருக்கு கிடைக்குது. நீ ஏசுநாதரை விசுவாசிப்பார், உனக்கு எல்லாமே கிடைச்சிடும்னு சொல்கிறதுனால அவங்களும் என்ன பண்ணுறாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க. இவர் என்ன பண்ணிடுறாரு, நல்லாயிடுறாரு. இவர் சாதாரண வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு வர, சொந்த வீட்டில் இன்னொரு வீடு கட்டுறாரு, அப்புறம் இன்னொரு வீடு கட்டுறாரு, அப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து ப்ரேயர் டவர்னு பேர் போட்டு என்ன பண்ணிடுவோம், மொத்தமாகவே கட்டிடுவோம், ஆன்மீகப்படுத்திடுவோம் எல்லாத்தையும். ப்ரேயருங்கிற வார்த்தை சேர்ந்தால் என்ன ஆகிடும்? அது நம்ம ஆவிக்குரிய, அது என்ன சொல்கிறது, கிறிஸ்டனிங் பண்ணுற மாதிரி, ஞானஸ்தானம் கொடுக்குற மாதிரி. இதைத்தான் என்ன செய்கிறாங்க, போதல் பேசி அவங்க நல்லாயிடுறாங்க, இவங்களுக்கு நல்லது கிடைக்கல. ஏன்னா தேவனுக்குரியவைகளை நீங்கள் தேடி கண்டடையணும். முதலாவது உங்களுக்கு ப்ராமிஸ் என்ன தெரியுமா? உங்கள் இதயத்தில் பரிசுத்தம். உங்களுக்கு பரிசுத்தத்தை தராதபடிக்கு தேவன் உங்களுக்கு செல்வ வளங்களெல்லாம் தரமாட்டார், தந்து புரோஜனம் இல்லைன்னு அவருக்கு தெரியும். ஆண்டவர் உங்களை சாலமனை போல பார்க்க விரும்பலை, ஒரு பவுலை போல பார்க்க விரும்புகிறார். சாலமனுக்கு என்ன கொடுத்தாலும் சந்தோஷமாக இருக்க மாட்டான், என்ன கொடுத்தாலும் புலம்பிக்கிட்டே இருப்பான், அனுபவிச்சுட்டே இருப்பான், நல்லா சாப்பிட்டே இருப்பான், நல்லா உடுத்துக்கிட்டே இருப்பான், நல்லா அனுபவிச்சிருப்பான். கடைசியில் சொல்லுவான், எல்லாம் மாயை, எல்லாமே மனதுக்கு சஞ்சலமும் வேதனையும் தான் கொடுக்குது அப்படின்னு. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் நாம் எல்லாம் சாலோமன்களாக இருப்பதல்ல, ஒரு பவுலை போல, ஒரு தாவீதை போல கர்த்தரை தேடுகிற ஒரு நன்மையும். அதுக்கு என்ன பேசிக்கான ஒரு ரெக்யர்மெண்ட்டுன்னா, முதலாவது கர்த்தர் நம்முடைய வாழ்வில் வந்ததுனால வருகிற விசேஷ நன்மைகள், என்னுடைய இருதயத்தில் பரிசுத்தம், நீதி, உண்மை, நல்ல குணம், நல்ல எண்ணம், நல்ல சிந்தை, நல்ல நோக்கம்,
இவைகளை நான் ஆவிக்குரிய நன்மைகளாக, இதான் ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸ், இதான் தேவன் அவர்கள் நன்மை. இதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கவனம் செலுத்துகிற பொழுது, இவைகள் எனக்குள்ளே வருகிற பொழுது உலக நன்மைகள் தானாக வரும். உங்களுக்கு நல்ல எண்ணம் வந்துவிட்டால் நீங்கள் நன்றாகவே சம்பாதிக்க திறனையும் பெறுவீர்கள். உங்களுடைய மனமும் குணமும் நினைவுகளும் மாறுகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை சூழலும் மாறும். பல நேரங்களுடைய மைண்ட் செட்டை சரி கிடையாது, உங்களுடைய பார்வை சரி கிடையாது, உங்களுடைய உணர்வுகளை சரி கிடையாது. எனவே நீங்கள் என்ன பிரயாசப்பட்டாலும் சரி, இல்லை பிரயாசப்பட அடைந்தாலும் சரி, யூ வில் நாட் பி பிளஸ்ஸட். நல்ல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உள்ள வரட்டும், தேவ சமாதானம் வரட்டும், தேவ சந்தோஷம் வரட்டும், தேவ பரிசுத்தம் வரட்டும். உங்களுடைய கையின் கிரிகள் ஆசீர்வாதமாக தான் இருக்கும். நீங்கள் கையிட்டு செய்ய நல்லாவே தான் இருக்கும். நீங்கள் எப்போவுமே டிஸ்பிரஷனில் இருக்க மாட்டீங்க. சோதனைகள் வரும், போராட்டங்கள் வரும், நம்ம கடந்து போவோம். என்றைக்கு நம்முடைய வாழ்வினுடைய பக்கம் அதுவாக இருக்காது. எனவே ஆண்டவர் நமக்கு உலக நன்மைகளை தருகிறத அப்படியே நம்மளை உட்கார வச்சுட்டு அப்படியே கொட்டுறதில்லை. பரிசுத்த நன்மைகளை தருகிறார். அந்த பரிசுத்த நன்மைகள் நமக்கு உலக நன்மையை தரும். உங்களுடைய மனமும் குணமும் நினைவும் சிந்தைகளும் தேவனுக்கு ஏற்றதாக மாறுகிற பொழுது அவைகள் உங்களுடைய வாழ்வில் நன்மையை கொண்டு வரும். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஒன்றும் இல்லைனா கூட சந்தோஷமாக இருப்பீங்க. அதுதானே பவுல் சொல்கிறாரு, எந்த நிலைமையிலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன், போதுமென்ற மனதுடனே கூடிய தெய்வபக்தி மிகுந்த ஆதாயம். எனவே 3 காரியங்களை பார்த்துருக்குறோம். நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கை ஒரு நிறைவு தருகிற வாழ்க்கை இல்லாமல் என்ன காரணம்? தேர் ஆர் சம் டெஃபிஷியன்சிஸ், சம்திங் ஆர் லேக்கிங். ஏதோ குறையுது. என்ன குறைகிறது? வலிமை இல்லை. 2வதாக ஆவிக்குரிய வாழ்க்கை சந்தோஷம் தருகிற நிலைமையில் இல்லை. 3வது ஆவிக்குரிய வாழ்க்கை நன்மைகளை தருகிற வாழ்க்கையாக இல்லை. அதனுடைய பின்னால் இருக்கிற காரணங்களையும் நாம் பார்த்தோம். மறுபிறப்பின் அனுபவம், பரிசுத்தாவி பெற்ற அனுபவம், அர்ப்பணித்த ஒரு அனுபவம், தேவ உறவை தேடுகிற ஒரு அனுபவம், வார்த்தை தேடுகிற ஒரு அனுபவம், தேவ ஐக்கியத்தில் வாழ்கிற அனுபவம், தேவனை பிரியப்படுத்தி வாழ்கிற அனுபவம், இவைகளுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது ஷுவர்லி வில் பி பிளஸ்ஸட். நம்ம நிச்சயமாக என்ன செய்வோம்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையால் வாழ்வோ தாழ்வோ சந்தோஷமாக இருப்போம். ஆண்டவர் உண்மையுள்ளவர். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அன்பானவர்களே, ஜீவ நீரோடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.